ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தள்ளுவண்டி கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா பச்சை பட்டாணி வச்சு செய்வாங்களா, அந்த மசாலா தான் செய்ய போகிறேன். அந்த மசாலா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து காலையிலேயே ஒரு 150 கிராம் வந்து பச்சை பட்டாணியை ஊற வச்சு ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நம்ம காலையில் ஊற வச்சா சாயங்காலம் செய்கிற மாதிரி தான் காலையிலேயே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா வந்து ஊறி நம்ம வேகிறக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 7-8 விசில் விட்டால் தான் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். நம்ம தொட்டோன்னா அப்படியே மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டு, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டிருக்கேன். நான் சின்னதாக இருக்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். இதை அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதை நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதையும் போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரம் மசாலா மட்டும் போட்டாவே அதே டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே பச்சை பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கறனால அதில் பார்த்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியை போட்டு கொஞ்சமாக மிச்சம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம இதில் போடுறப்போ திக்காக நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும், அதுக்காக. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுன்னா அந்த பச்சை வாசலாம் போய் டேஸ்ட் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப திக்கானாலும் ஆறுச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு போடுறதுக்கு வந்து மேலே பானிபூரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து அதை கூட போட்டுக்கலாம். நான் வந்து அது போடல. இன்றைக்கி வந்து நான் இது சும்மா வெங்காயம் மிச்சர் இது மட்டும் போட்டுக்க போகிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் மேலே துருவின கேரட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் நான் மிச்சர் இருக்குது அதனால் மிச்சர் போட்டுக்கிட்டு, அப்படி மிச்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் பூந்தி அந்த மாதிரி ஏதாச்சும் கூட போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் எதாவது போட்டு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிச்சர் போடலாம், இல்லைன்னா பூந்தி பொரித்து அதையே போட்டுக்கலாம். இல்லைன்னா பூரி இருந்துச்சுன்னா பானிபூரி அதை பொரித்து போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.